கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிமுடைய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் மிக வேகமாக. அது அங்க இல்ல, இன்றைக்கும் எங்கட நாட்டுல, எங்கட இலங்கையில பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம். இலங்கையில் நடந்த ஒரு செய்தியை கடைசியாக நான் பதிவு செய்கிறேன். கண்ணியமானவர்களே, இலங்கையில் ஒரு பகுதியில் ஒரு பாலினியில் ஒரு ஆலிம் வேலை செஞ்சாரு. ஒரு நிர்வாகம் இருந்தாங்க, ஒரு தலைவர் இருந்துச்சு. திடீரென இந்த ஆலிமுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த குழந்தையுடைய இடுப்புக்கு கீழால சீவன் இல்லை. பல கஷ்டங்கள் சிரமத்தோடு பள்ளியில் இருந்தாரு. கொஞ்சம் லீவுகள் தேவைப்பட்டு எடுக்க வேண்டிய நிலைமையில இப்படியாப்பட்ட நிர்வாகத்தோட பிரச்சனை வந்துச்சு. தலைவரோட பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு பின்னால கடினமாக பேசி ஏசி எல்லாம் சேர்ந்து தலைவரும் ஏசி முதலாவது அந்த ஹசரத்தை பள்ளியை விட்டு விரட்டி விட்டாங்க. ஹதரத்துடனடியாக உறுப்புகள் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது, இக்கட்டான நிலைமை. 2 ரக்காத் தொழுது போட்டு வந்து நிர்வாகத்தை பார்த்து சொன்னாரு, இந்த நிலைமை கட்டாயமாக உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதரத் பள்ளியை விட்டு வேகமாக போயிட்டு சேர்ந்துட்டாரு. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலம் போகுது. அந்த தலைவர் ஒரு பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட். என்ன நடந்ததுன்னு தெரியாது. சகோதரர்களே, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டாரு, எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டாரு, எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் செலவழிச்சிட்டாரு. ஆனா அவருடைய இடுப்புக்கு கீழால சீவன் இல்லை. இன்னும் பெட்டோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, உலமாக்களுடைய துஆ, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ நிச்சயமாக பலிக்கும். இதை நாங்கள் எல்லாம் பயந்து கொள்ளணும். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்க இந்த விஷயங்களை எங்களுக்குள்ளால உருவாக்கி இவர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாங்கள் வித்தியாசமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும்